இன்று ஒரு தகவலில் ஒரு மனிதருக்கு செயற்கை இதயம் பொருத்தப்பட்டதை பார்க்கலாம். ஆஸ்திரேலியா நாட்டில் இதய பாதிப்புக்கு உள்ளான ஒரு நபருக்கு செயற்கை இதயம் பொருத்தப்பட்டு மாற்று இதயம் கிடைக்கும் வரை செயற்கை இதயத்தின் உதவியுடன் உயிர் வாழ்ந்த நிகழ்வு இதய நோய் தொடர்பான சிகிச்சையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதயம் முற்றிலும் பழுதடைந்த நிலையில் இருக்கும் நபர்களுக்கு உதவும் வகையில் பிவோகார் எனப்படும் டைட்டானியம் உலோகத்தால் செய்யப்பட்ட செயற்கை இதயத்தை மருத்துவர்கள் பொருத்தினர். அவர் 100 நாட்கள் இந்த செயற்கை இதயத்துடன் வாழ்ந்து பின்னர் தானம் செய்யப்பட்ட இயற்கை இதயம் கிடைத்தவுடன் இந்த செயற்கை இதயம் நீக்கப்பட்டு மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளார். கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஒருவரால் செயற்கை இதயத்தின் துடிப்பு மூலம் உயிர் வாழ்ந்த இந்த நிகழ்வு குறித்து மருத்துவர்கள் ஆய்வு செய்தபோது உண்மையான இதயத்தை விட செயற்கை இதயம் துல்லியமாகவும் நீடித்து செயல்படும் திறனையும் கொண்டது தெரியவந்தது. இதயம் என்பது இயற்கை இதயத்தின் நகலாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு மையத்தில் உள்ள 2 பக்கங்கள் கொண்ட கணிசமான ஒரு சுழற்சி வட்டம் இருக்கிறது. இது இரத்தத்தை உடலுக்கும் நுரையீரலுக்கும் சரியான விசையில் உந்தி தள்ளி அனுப்புகிறது. நுண்ணிய காந்தப்புலத்தை அடிப்படையாக கொண்டு இது செயல்படுவதால் எந்த ஒரு உராய்வும் சிதைவும் இல்லாமல் ஒரே விசையுடன் தெளிவாக இயங்குகிறது. இனி வரும் காலங்களில் இந்த செயற்கை இதயம் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டு வடிவமைக்கப்படும் நிலையில் இதய செயலிழப்பு பாதிப்பு ஏற்படும் நபர்களுக்கு செயற்கை இதயம் கை கொடுக்கும் என நம்பப்படுகிறது.